என்ன சொல்ற அருண்? எரிஞ்சு போச்சா? ஆமா ஐசு, எரிஞ்சு போனது எவிடன்ஸ் மட்டும் இல்ல, எப்படியாவது அம்மாவை காப்பாத்திரலான்னு எனக்குள்ள வச்சிருந்த அந்த நம்பிக்கையும் சேர்ந்துதான். எப்படி நடந்தது அருண்? தானா நடந்ததா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி நடந்திருக்கா? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது ஐசு. மலையில எலக்ட்ரிக் வயர் ஷார்ட் ஆகி அதனால இப்படி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. எல்லா ஃபுட்டேஜும் எரிஞ்சு போச்சா? ஆமா ஐசு, ஒரு சிங்கிள் ஃப்ரேம் கூட கிடைக்கல, எல்லாம் போச்சு. இப்ப என்ன பண்றது அருண்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அதான் ஐசு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா கூட்டிட்டு வந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா மொத்த உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இப்ப அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே குழப்பமா இருக்கு. நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிறத விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போன் பண்ணி என்ன நிலவரன்னு கேளு. அப்பதான் என்ன பண்றது என்ன பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். ஆமா பார்வதி, நீ ஐஸ்வர்யாவுக்கோ இல்ல அருண் தம்பிக்கோ போன் பண்ணி பேசினா உன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. சரிம்மா, நான் ஐஸ்வர்யா அம்மாக்கு போன் பண்ணி பேசுறேன் இப்போ. அருண், பார்வதி கால் பண்றா. டிவி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அண்ணி அம்மாவை நினைச்சு ரொம்ப பயந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐசு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அட்டன் பண்ணி பேசு. நீ சொல்ற மாதிரி பார்வதி ஆண்டிய நினைச்சு ரொம்ப பயந்து போயிருப்பா. பார்வதிக்கு என்னன்னு தைரியம் சொல்றது? இங்க பாரு ஐசு, நீ மட்டும் இப்ப போன் எடுத்து பேசலைன்னா அண்ணி என்னமோ ஏதோன்னு பயந்துருவாங்க. நீ அட்டன் பண்ணி பேசு. பேசு ஐசு. பார்வதி. ஐஸ்வர்யா அம்மா, ஏன் இவ்வளவு நேரமா போன் எடுக்கல? இது வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன் பார்வதி. நீங்க போன் எடுக்காததுனால நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அம்மாவை பத்தி டிவில என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐஸ்வர்யா அம்மா. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? மாமாவும் சின்னையாவும் என்ன சொல்றாங்க? அருண் என் பக்கத்துல தான் இருக்காரு, பேசு பார்வதி. சின்னையா, சொல்லுங்க. நீ டிவில அம்மாவை கைது பண்ணணும் கைது பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கனவுல கண்ட மாதிரி உண்மையா நடக்காதுல்ல? அப்படிலாம் நடக்காத நீ. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் வக்கீல் கிட்ட அப்பா பேசினாரு. ஆனா வக்கீலு அம்மாவை அரெஸ்ட் ஆக சொல்றாரு. உடனே ஜாமீன்ல எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. அப்படி நடக்க கூடாது சின்னையா. அம்மா காலு போலீஸ் ஸ்டேஷன்ல படக்கூடாது. சின்னையா, மந்திரி எம்எல்ஏ அப்படி யார்கிட்ட பேசி பார்க்கலாம் இல்லையா? பேசியாச்சா நீ? அவரும் அம்மாவை அரெஸ்ட் ஆக தான் சொல்றாரு. ஃபங்க்ஷன்ல அம்மா ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டா உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு நான் அந்த ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போயிருந்தேன். அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப நாங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் உன் போன் வந்தது. ஐஸ்வர்யம்மா, எனக்கு ஒரு யோசனை. போன் ஸ்பீக்கர்ல போடுங்களேன், சின்னையாவும் கேட்கட்டும். அண்ணி, போன் ஆல்ரெடி ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. நீங்க உங்க ஐடியாவை சொல்லுங்க. நீ ஒருத்தரோட கண்ணு மூக்கு உதடு இப்படி ஏதாவது ஒண்ணு வச்சு முழு முகத்தை வரையலான்னு மாமா என்கிட்ட ஒரு முறை சொல்லிருக்காரு. அம்மா கிட்ட அந்த பொண்ணை பத்தின விவரங்கள் எல்லாம் சொல்ல சொல்லி படம் வரைய தெரிஞ்ச யாரையாவது கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணோட முகத்தை வரைய சொல்லி கண்டுபிடிக்கலாம்ல? சூப்பர் அண்ணி. சூப்பர் பார்வதி. இந்த யோசனை எங்களுக்கு தோணாம போயிடுச்சு. அண்ணி, சிஸ்டத்துல டிராயிங் பண்ற ஃப்ரெண்ட் ஒருத்தன் எனக்கு இருக்கான்.
காலையில அவனை வர வச்சு அம்மா கிட்ட டீடைல்ஸ் கேட்டு வரைய சொல்லி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் பண்ணுங்க சின்னையா, லேட் பண்ணிடாதீங்க. எல்லாரும் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க நீ, நீங்க கோடு போட்டீங்கல, நாங்க ரோடே போட்டுறோம். அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. சரிங்க சின்னையா, நான் போன் வச்சிட்டுமா? என்ன அப்புறம் ஆபீஸ் வேலையை விட்டுட்டு படம் காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன ஜி5 ஓடிடி படமா? படம் பாக்குற மூட்ல தான் இப்ப இந்த வீட்ல யாருமே இல்லையே. அப்புறம் என்ன? படம் வரைய போறோம் மேடம். படம் வரைய போறீங்களா? யாரை வரைய போறீங்க? சேது, இங்க என்ன வெட்டி பேச்சு? ஆமா ஆமா ஆமா, வெட்டி பேச்செல்லாம் பேசாதீங்க. 24 மணி நேரமும் வெட்டி மலக்கிறவர் வந்திருக்காரு, அவர்கிட்டயே பேசுங்க. பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர். என்ன இதெல்லாம்? அம்மா, உங்களை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக நாங்க பண்ற ஒரு சின்ன அட்டெம்ப்ட் இது. புரியல. அம்மா, இவர் பேர் விக்கி, இவர் ஆர்டிஸ்ட். நல்லா வரைவாருமா. பேப்பர்ல மட்டும் இல்லம்மா, கம்ப்யூட்டர்ல வரையறது கூட ஒரு பெரிய கில்லாடிமா இவரு. சரி, இத வச்சு எப்படி இந்த பிரச்சனையில இருந்து என்ன வெளியில எடுத்துட்டு வர முடியும்? அம்மா, நீங்க தான் அன்னைக்கு அந்த பொண்ணை பக்கத்துல இருந்து பாத்திருக்கீங்க. அந்த பொண்ணு முகம் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். விக்கி கிட்ட ஃபேஸ் டெம்ப்ளேட் நிறைய இருக்குமா. அந்த பொண்ணோட மூக்கு, கண்ணு, காது, வாய் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு விக்கி கிட்ட சொன்னீங்கன்னா அதை அப்படியே வரைஞ்சு காட்டுவாருமா. அதை வச்சு அந்த பொண்ணை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா. இதெல்லாம் நடக்கிற வேலையாரும். அதானே, ஒரு போட்டோவை வச்சு எப்படி ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு என்னமோ இது மேல நம்பிக்கையே இல்ல. அதான் கரெக்ட். அகிலா, அவன் உன்னை எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்றான். ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. மேடம், இதுல நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. நான் ஒண்ணா காட்டுறேன். அம்மா, இந்த மாதிரியான்னு பாருங்க. என்னால சரியா சொல்ல முடியல அருண். அம்மா, நல்லா யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும். இல்ல அருண், எனக்கு எதுவுமே சரியா ஞாபகத்துக்கு வரல. அம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. நீங்க நினைச்சா மட்டும்தான் இது முடியும். நான் தான் சொல்லிட்டே இருக்கேனே, எனக்கு அவ ஃபேஸே கிளியரா ஞாபகத்துக்கு வரல. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஆண்டி, ப்ளீஸ். என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஐஸ்வர்யா. அதானே. அகிலா, ரிலாக்ஸ். பாரு அருண் எவ்வளவு ஃபீல் பண்றான்னு. அவன் உன்னை எப்படியாவது இதுல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு துடிக்கிறான். நீ இப்படி இருந்தா இந்த வீடே இருண்டு போன மாதிரி இருக்கும் அகிலா. நீ திரும்பவும் கம்பீரமா இந்த வீட்ல நடமாடணும்.
அதுக்கு நீ இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும். நீ வெளியில வரணும்னா அந்த பொண்ணோட முகத்தை வரையணும். ப்ளீஸ் ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் பண்ணு. உன்னால முடியும் அகிலா. பார்வதி, ஃபோன் பண்ணி ஐஸ்வர்யா கிட்ட என்ன நடக்குதுன்னு கேளு. பார்வதி கிட்ட இருந்து போனு. இங்க எல்லாரும் இருக்காங்களே, பேச முடியாதே. எங்க போறா இவ? என்னம்மா ஆச்சு? கால் போதா? ரிங் போது, எடுக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லு பார்வதி. ஐஸ்வர்யம்மா, அம்மா எப்படி இருக்காங்க? அதானே கேட்டேன். பார்வதி நேத்துல இருந்து எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க, நல்லா தூங்கி இருக்கவும் மாட்டாங்க. ஆமா பார்வதி, நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆண்டி பாலை கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் வேணா இப்ப அங்க வரட்டுமா ஐஸ்வர்யம்மா? வேண்டாம் பார்வதி. இப்ப ஆண்டி இருக்கிற மனநிலையில நீங்க வர்றது அவ்வளவு சரியா இருக்காது. உன்னை நேர்ல பார்த்தா ஆண்டி இன்னும் டென்ஷன் ஆவாங்க. நீங்க சொல்றதும் சரிதான் ஐஸ்வர்யம்மா. அம்மா, சின்னையா ஒரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட அந்த பொண்ணை பத்தின விவரத்தை கேட்டு போட்டோ வரையறேன்னு சொன்னாரே, அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு பார்வதி. நீ கால் பண்ணும்போது ஆண்டி பக்கத்துல தான் இருந்தேன். அவங்கள விட்டு தள்ளி வந்துதான் இப்ப நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். போட்டோவை வரைஞ்சு முடிச்சு என் போனுக்கு அனுப்பி வைங்க. நான் இங்க இருக்கிறவங்க கிட்ட காட்டி அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறேன். கண்டிப்பா வரைஞ்சு முடிச்சதும் அந்த பொண்ணோட போட்டோவை உனக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி ஐஸ்வர்யம்மா, நான் போன் வச்சிடுறேன். சரி பார்வதி. பெரிய சிஐடி சகோதரிகள். என்னாச்சு பார்வதி? சின்னையா ஒரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து படம் வரைஞ்சிட்டு இருக்காராம். அப்புறம் என்ன, நல்லதா போச்சு. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்ல.
எல்லாம் நல்லபடியா நடக்கணும். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாத, தைரியமா இரு. என்ன அப்படியே கொண்டு வந்திருக்காங்க? என்ன அப்படியே கொண்டு வந்திருக்காங்க? இவதான் எஸ், இந்த பொண்ணுதா, இந்த பொண்ணுதா. கார்த்தி, வீடியோ ஃபுட்டேஜ்ல இருந்தது இந்த பொண்ணா? ஆமா சார், வீடியோல பார்த்தது இந்த பொண்ணு தான் சார். அம்மா, நீங்க எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்பா, அம்மாவை கூட்டிட்டு போங்க. சரி, வா அகிலா. அகிலா, அருண் பண்றது சரியா வருமா? எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அவன் கரெக்டான முயற்சியை தான் செய்யறான். எப்படி சொல்ற அகிலா? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எப்படி துடிச்சு போறான்னு பாத்தீங்களா? உடனே இவ்ளோ சீக்கிரம் எவ்வளவு பேரை ஏற்பாடு பண்ணிருக்கான். அருணை இத்தனை நாளா சின்ன பையன் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம குட்டி அருண் வளர்ந்துட்டாங்க. இதை எதுக்கு இப்ப பேப்பர்ல வரைஞ்சி கொண்டு வரா? என்ன பண்றானே புரியலையே. ஒரு நிமிஷம் ரைஸ். Guys, இந்த பொண்ணு போட்டோவை உங்க வாட்ஸ்அப் எல்லாரும் பார்வதி, கொஞ்சம் சீக்கிரமாமா, போன் அடிக்குது. ஐஸ்வர்யா அம்மாவோட போனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி குடிச்சிட்டு தான் போயேன். அப்புறம் குடிச்சுக்கிறேன். என்ன அவசரம் இவளுக்கு? ஐயோ, ஐஸ்வர்யா போன் பண்ண போறாங்க, வந்து எடுக்க சொல்லு. போன் எடு, போன் எடு. ஐஸ்வர்யா காலா இருக்க போகுது. ஹலோ ஐஸ்வர்யா அம்மா. பார்வதி, அந்த பொண்ணோட போட்டோவை நல்லபடியா வரைஞ்சு முடிச்சாச்சு. அப்படியே ஐஸ்வர்யா அம்மா. அம்மா அந்த போட்டோவை பார்த்து அந்த பொண்ணு தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஆண்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணோட போட்டோவை தெரிஞ்சவங்க செல்போனுக்கு அனுப்பி அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலான்னு அருண் சொல்லிருக்காரு. நல்ல யோசனை ஐஸ்வர்யா அம்மா. உன்னோட செல்போனுக்கு அந்த பொண்ணு போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன், உடனே பாரு. அப்படியா? சரி, அப்ப நான் அந்த போட்டோவை பார்த்துட்டு அப்புறமா உங்களை கூப்பிடுறேன் ஐஸ்வர்யா அம்மா. சரி பார்வதி, பார்த்துட்டு கூப்பிடு. சரி.